ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ தான் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அந்த மைக்கை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறோம். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் தமிழ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் சைடுலேருந்து வந்த மைக் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பேசிக்கான டெலிவரி அட்ரஸ் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ரிமூவ் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பபுள் ஷீட்டில் கொடுத்து தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ப்ரைஸ்க்கு இப்படி தான் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பேக்கேஜிங் பண்ணியிருந்துருக்கலாம். டேரெக்டாக பபுள் ஷீட்டில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து அப்புறம் பபுள் ஷீட்டில் பேக் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. பட் பரவாயில்ல, ஓகே, சரி, இந்த பபுள் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே மைக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட் பபுள் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா மைக்குக்கு சிம்பிளாக ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மைக் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா 6 feet டிஸ்டன்ஸ் உள்ள ஒயர் தான். ஒயர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தின்னாகவே இருந்துச்சு. பட் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் 6 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பை பண்ணக்குள்ள செக் பண்ணிக்கோங்க. ஸோ 6 feetன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். காலர் மைக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலர் பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாய்ஸை ரெடியூஷன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மைக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாலிடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சைடில் அந்த கிளிப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா கிளிக்கியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒயர் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், மினிமலான டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வாங்கக்குள்ளே வந்து மைக் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் 3.5 mm ஜாக் டிவைஸ் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டபிள் தான். நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக் எதுவும் காலர் மைக் இன்செர்ட் பண்ணல, டேரெக்டாக ஃபோனோட மைக்கில் தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காலர் மைக் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸில் நம்ம ஃபோன் மைக்கில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ குவாலிட்டிக்கும் அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா காலர் மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ குவாலிட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டான வாய்ஸ் குவாலிட்டின்னு சொல்லலாம். ப்ரீவியஸில் வந்து ஃபோனில் எடுத்துருந்து கம்பேர் பண்ணக்குள்ள இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நல்ல மைக் அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ண மாட்டேன். பட் 150 ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ஏன்னா இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பிகினர் ஸ்டேஜ்ன்றதுனால ஒரு சிலரால் வாங்க முடியாது, அப்படின்னு வாங்கி ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன். ஏன்னா நார்மலாக ஃபோன் மைக்கை கம்பேர் பண்ணக்குள்ள இது பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். டெலிவரி சார்ஜஸோடு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 200 வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த மைக் பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு, மொபைல் அண்ட் மினிமலான கேமராஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான மைக்லாம் கிடையாது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 feet தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மினிமலாக சிம்பிளாக வந்து நீங்கள் எதனா ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஒரு 6 feet டிஸ்டன்ஸ்குள்ளே எதனா பண்ணுறீங்கன்னா இந்த மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலனா தாராளமாக டிஸ்லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். அண்ட் தென் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேனலில் புதுசாக எதனா வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ குட் டே.